அப்படி இருக்கு இது எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. இது எப்படி இருக்குல்ல, யாரையாவது மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க raga.fm வாங்க. இது எப்படி இருக்கும்ன்ற ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணி விவரங்களை எழுதுங்க. மத்த விஷயங்களை நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்றைக்கு காயத்ரி நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்க ஒரு பிசினஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்ல வந்து நான் பார்ட்னர் ஆக போறேன் அப்படி சொன்னேன். 5 காசு போடல ஒண்ணு இல்ல. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல நீங்க போடுறேன், நீங்க காசெல்லாம் என்கிட்ட போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பிசினஸ்ல மட்டும் இல்ல, குடும்பத்திலயும் குழப்பத்தை ஏற்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல போடுற சத்தத்துக்கு எல்லாம் நான் வந்து ரொம்ப எரிச்சலா, ஏன் எல்லாம் சத்தம் போடுறேன், எல்லாம் அமைதியா இருக்கு சொன்னேன்னு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. என்ன கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். ஹலோ, காயத்ரி இருக்காங்களா? காயத்ரி காயத்ரி இருக்காங்க. நீங்க யாருன்னு சொன்னாதானே அவங்க சொல்ல முடியும். நீங்க ஆபரேட்டரா? அவங்களுக்கு அடிக்கிற போன் நீங்க எடுக்கிறீங்க? நான் எங்க வீட்டுக்கு போன் கடிச்சா நாங்க தான் எடுப்போம். அவங்களுக்கு தான் நான் அடிச்சேன், நீங்க எப்படி எடுக்கலாம்? அவங்க கடிச்சா நான் எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. ஓ, அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ, உங்களுக்கு போன் அடிச்சா நீங்க எடுக்க மாட்டீங்களா? ஏன் மத்தவங்க எல்லாம் எடுக்கிறாங்க? நீங்க யாரு? ஓகே, என் பேர் ராஜங்க. ராஜனா? அது யாரு? உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். என்ன டீல்? நீங்க வந்து ஆன்லைன்ல பஞ்சாபி சுட்டு சாரி எல்லாம் வித்துட்டு இருக்கீங்களா? ஆமா. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசாம இருக்க சொல்லுங்க. ஏன் அவங்க பின்னால இப்ப புலம்பிட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட பேசணுமா? அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ, நீங்க ஓவரா பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் யாரு? ராஜனா. இப்ப உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கிட்ட நான் பேர் சொல்லணுமா? உங்க அம்மாவுக்கு எனக்கு என்ன பிரச்சனையா? காயத்ரி, உங்க அம்மாவுக்கு என்ன பேசாம என்ன வச்சிரு போன அவங்க என்ன ஆபரேட்டரா? நான் போனை வைக்க போறேன். நான் திருப்பி அடிப்பேன். காயத்ரி, திருப்பி நீங்க தானா? ஆமா, ராஜன் பேசுறேன். இது யாரு பேசுறதுன்னு தெரியல. நீங்க ஆன்லைன்ல வந்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறேன். கம்பெனி கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, டாக்ஸ் கிடையாது. அப்புறம் ஆன்லைன்ல நம்ம பிசினஸ் செய்யணும், ஏன் அதெல்லாம் நம்ம இது எடுக்கணும்? அங்கதான் வரேன். இப்ப பிசினஸ் அப்படி சொல்லி போகும்போது அதுக்கு டாக்ஸ் இருக்கு. வா, என்ன ஓ? சரி சொல்லுங்க. நீங்க எதுக்கும் பிரச்சனைக்கு தான் போன் அடிச்சீங்கன்னு தெரியுது நல்லா. பிரச்சனைலாம் எனக்கு கிடையாதுங்க. இப்ப ஹலோ, சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, இப்ப வந்து நீங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? இல்லையா? இப்ப நாங்க இந்த பிசினஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஒத்துக்கிறீங்களா? எப்படி ரெஜிஸ்டர் பண்றது சொல்லுங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இப்ப உங்க கம்பெனி வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இதுக்கான கட்டணம் வந்து 5000 வெள்ளி. சோ நம்ம என்ன செய்வோம்னா, உங்க பிசினஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்க கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சு நம்ம 2 பேர் பார்ட்னர், காசெல்லாம் நீங்க போட்டு பிசினஸ் பண்ணுங்க. அப்ப அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பாத்துக்குவேன். தேவையில்ல, என் பிசினஸ் எனக்கு பார்க்க தெரியும். நீங்க அதுல பார்ட்னரா வரீங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை பஞ்சாப் சீட்? மாசம் பூரா முக்கி அங்கங்க போட்டு இங்க போட்டு 4 பஞ்சாப் சீட் வைக்கிறீங்க, போதுமா? அது ஏன் நீங்க கேக்குறீங்க? இப்ப நான் பார்ட்னர் வர போறேன்ல, அப்ப கேக்குறதா இல்லையா? நான் உங்களுக்கு பார்ட்னரா நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ? அப்ப நான் வந்து Facebook ஹேக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணி விடுவேன். நான் ஹேக் பண்ணிட்டா அப்படின்னா இனிமேல் உங்க பேஜுக்கு நீங்க போக முடியாது. என் பேஜுக்கு நான் போக முடியாது. நான் வேற பேஜ் திறப்பேன். அதுக்கு பிறகு இன்னும் பேஜ் திறந்து ஆளு சேர்த்து நீங்க போட்டு வாட்ஸ்அப்ல பூந்துக்குவேன். வாட்ஸ்அப்ல பூந்துதான் உங்களுக்கு ஒண்ணு வரலையே, அதனாலதானே Facebook வந்தீங்க. இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. இப்ப Facebook நான் கேன்சல் பண்ணி விட போறேன். ஏன்னா நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. இப்ப இந்த நம்பர் நான் ஹேக் பண்றேன் இல்லையா பாருங்க, உங்க நம்பர் தானே. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையா? உங்களுக்கு கிடக்குறீங்க. நான் என்ன வம்பளுத்த உங்ககிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுல எல்லாத்தையும் கொஞ்சம் சத்தம் படாம இருக்க சொல்றீங்களா? ஆமா, அவங்க மண்டிக்கு ஏறி போய் கிடக்குறாங்க. ஏன் நீங்க பேசும்போது அவங்களுக்கு மண்டிக்கு ஏறுது? குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்க தானே, சந்தோஷம் தானே உங்களுக்கு? காயத்ரி, ஒரு நல்ல பையனை பார்த்து இந்த மாதிரி பேசலாமா? நீங்க நல்ல பையனா? ஆமா, குடும்பத்துல இப்ப குட்டி குழப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்ய நீங்க யாரு? அம்மா வந்துட்டாங்களா கிட்ட? உங்களுக்கு நல்லா ஏச போறேன்னு சொல்றாங்க. கொடுங்க, அவங்ககிட்ட பேசி பாப்போம். சரி, அவங்க வயசானவங்க, அவங்க நோடாதீங்க. சரி, இப்ப என்ன கூட பார்ட்னர் சேர்ந்து இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களை பார்ட்னரா சேர்த்துக்குவேன். பிசினஸ் பண்ணுங்க, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. செஞ்சு உங்க இதுல நான் காசை போடணும். அப்புறம் நம்ம லோன் எடுப்போம். லோன் நீங்க போய் எடுங்க போங்க, நான் வர மாட்டேன். லோன் விசிட்டுக்கலாம். அப்புறம் எப்படி பிசினஸ் பண்றது? ஐயோ, நீங்க ஏன் நொய் இருக்கீங்க? ஐயோ, என்ன ஐயோ கழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நான் திரும்பி வந்து உங்களை நேரா பாக்குறேன். வீட்டுல நேரா பாக்க போறீங்களா? வர சொல்லு. அத்தை வீட்டுக்கு வர சொல்றாங்க. அத்தை சொல்றாங்களா? அத்தையை கூப்பிடுங்க, பேசுவோம் அத்தை கிட்ட. அத்தை போயிட்டாங்க. அத்தைக்கு ஒண்ணும் முடியல, பார்ட்னர் ஆயிட்டு பிறகு அப்புறம் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். எடுத்தோன்னே இது எப்படி இருக்குன்னு கேளு, அப்புறமா கேட்காது அப்படின்னு. என்னது? அப்பயே சொன்னாங்க என்கிட்ட, எடுத்தோன்னே இது எப்படி இருக்குன்னு கேளு, அப்புறமா கேட்காதுன்னு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு காயத்ரி? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?
எப்படி இருக்கு எப்படி இருக்கு இது எப்படி இருக்கு சொல்லு மச்சி. இது எப்படி இருக்குல்ல யாரையாவது மாட்டி விடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க raga.fm வாங்க. இது எப்படி இருக்கும்ன்ற ஐகான் இருக்கும், கிளிக் பண்ணி விவரங்களை எழுதுங்க. மத்த விஷயங்களை நாங்க டேக் கேர் பண்ணிக்கிறோம். ஓகே, இன்றைக்கு காயத்ரி நம்ம கிட்ட மாட்டிட்டாங்க. அவங்க ஒரு பிசினஸ் செஞ்சிட்டு இருக்காங்க. அந்த பிசினஸ்ல வந்து நான் பார்ட்னர் ஆக போறேன் அப்படி சொன்னேன். 5 காசு போடல, ஒண்ணும் இல்ல. இப்ப நான் வந்து ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி அதுல நீங்க போடுறேன், நீங்க காசெல்லாம் என்கிட்ட போடுங்கன்னு சொல்லியிருந்தோம். பிசினஸ்ல மட்டும் இல்ல, குடும்பத்திலயும் குழப்பத்தை ஏற்படுத்திருக்கீங்க. அது மட்டும் இல்ல, அவங்க வீட்டுல போடுற சத்தத்துக்கு எல்லாம் நான் வந்து ரொம்ப எரிச்சலா, ஏன் எல்லாம் சத்தம் போடுறேன், எல்லாம் அமைதியா இருக்கு சொன்னோன்னு அவங்க எங்கேயோ போயிட்டாங்க. என்ன கதை அப்படின்றது இப்ப கேட்கலாம். ஹலோ, காயத்ரி இருக்காங்களா? காயத்ரி காயத்ரி இருக்காங்க. நீங்க யாருன்னு சொன்னாதானே அவங்க சொல்ல முடியும். நீங்க ஆபரேட்டரா? அவங்களுக்கு அடிக்கிற போன் நீங்க எடுக்கிறீங்க? நான் எங்க வீட்டு போன் கடிச்சா நாங்க தான் எடுப்போம். அவங்களுக்கு தான் நான் அடிச்சேன், நீங்க எப்படி எடுக்கலாம்? அவங்களுக்கு கடிச்சா நான் எடுக்க கூடாதா? எடுக்க கூடாது. ஓ, அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ, உங்களுக்கு போன் அடிச்சா நீங்க எடுக்க மாட்டீங்களா? ஏன் மத்தவங்க எல்லாம் எடுக்கிறாங்க? நீங்க யாரு? ஓகே, என் பேர் ராஜங்க. ராஜனா? அது யாரு? உங்ககிட்ட ஒரு டீல் பேசணும். என்ன டீலு? நீங்க வந்து ஆன்லைன்ல பஞ்சாபி சுட்டு சாரி எல்லாம் வித்துட்டு இருக்கீங்களா? ஆமா. அவங்களுக்கு கொஞ்ச நேரம் பேசாம இருக்கு சொல்லுங்க. ஏன் அவங்க பின்னால இப்ப புலம்பிட்டு இருக்காங்க? அவங்க கிட்ட பேசணுமா? அவங்க கிட்ட கொடுங்க. ஹலோ, நீங்க ஓவரா பேசுறீங்க. நீங்க சொல்லுங்க, உங்க பேர் யாரு? ராஜனா. இப்ப உங்க அம்மாவுக்கு என்ன பிரச்சனை? அவங்க கிட்ட நான் பேர் சொல்லணுமா? உங்க அம்மாவுக்கு எனக்கு என்ன பிரச்சனையா? காயத்ரி, உங்க அம்மாவுக்கு என்ன பேசாம என்ன வச்சிரு போன அவங்க என்ன ஆபரேட்டரா? நான் போனை வைக்க போறேன். நான் திருப்பி அடிப்பேன். காயத்ரி, திருப்பி நீங்க தானா? ஆமா, ராஜன் பேசுறேன். இது யாரு பேசுறதுன்னு தெரியல. நீங்க ஆன்லைன்ல வந்து இப்ப பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா, ஆன்லைன்ல பிசினஸ் செய்யறேன். கம்பெனி கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன் கிடையாது, டாக்ஸ் கிடையாது. அப்புறம் ஆன்லைன்ல நம்ம பிசினஸ் செய்யணும், ஏன் அதெல்லாம் நம்ம இது எடுக்கணும்? அங்கதான் வரேன். இப்ப பிசினஸ் அப்படி சொல்லி போகும்போது அதுக்கு டாக்ஸ் இருக்கு. வா, என்ன ஓ? சரி சொல்லுங்க. நீங்க எதுக்கோ பிரச்சனைக்கு தான் போன் அடிச்சீங்க, எனக்கு தெரியுது நல்லா. பிரச்சனைலாம் எனக்கு கிடையாதுங்க. இப்ப ஹலோ, சரி, உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஓகே, இப்ப வந்து நீங்க பிசினஸ் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கீங்களா? இல்லையா? இப்ப நாங்க இந்த பிசினஸ் உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ண போறோம். ஒத்துக்கிறீங்களா? எப்படி ரெஜிஸ்டர் பண்றது சொல்லுங்க. ஓகே, இப்ப நீங்க வந்து என்கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா இப்ப உங்க கம்பெனி வந்து நாங்க ரெஜிஸ்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான விஷயத்தை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். இதுக்கான கட்டணம் வந்து 5000 வெள்ளி. சோ நம்ம என்ன செய்வோம்னா, உங்க பிசினஸ் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி உங்க கம்பெனிக்கு ஒரு பேர் வச்சு நம்ம 2 பேர் பார்ட்னர், காசெல்லாம் நீங்க போட்டு பிசினஸ் பண்ணுங்க. அப்ப அக்கவுண்ட்ஸ் எல்லாம் நான் வந்து பாத்துக்குவேன். தேவையில்ல, என் பிசினஸ் எனக்கு பார்க்க தெரியும். நீங்க அதுல பார்ட்னரா வரீங்க. இப்ப நீங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு எத்தனை பஞ்சாயத்து சுட்டு மாசம் பூரா முக்கி அங்கங்க போட்டு இங்க போட்டு 4 பஞ்சாயத்து சுட்டு வைக்கிறீங்க, போதுமா? அது ஏன் நீங்க கேக்குறீங்க? இப்ப நான் பார்ட்னர் ஆக போறேன்ல, அப்ப கேக்குறதா இல்லையா? நான் உங்களுக்கு பார்ட்னரா நீங்க ஏத்துக்கிறீங்களோ இல்லையோ? அப்ப நான் வந்து Facebook ஹேக் பண்ணிட்டா என்ன பண்ணுவீங்க? நான் உங்களுக்கு கேன்சல் பண்ணி விடுவேன். நான் ஹேக் பண்ணிட்டா அப்படின்னா இனிமேல் உங்க பேஜுக்கு நீங்க போக முடியாது. என் பேஜுக்கு நான் போக முடியாது. நான் வேற பேஜ் திறப்பேன். அதுக்கு பிறகு இன்னும் பேஜ் திறந்து ஆளு சேர்த்து நீங்க போட்டு வாட்ஸ்அப்ல பூந்துக்குவேன். வாட்ஸ்அப்ல பூந்துதான் உங்களுக்கு ஒண்ணு வரலையே, அதனால தானே Facebook வந்தீங்க. இருக்கு, வாட்ஸ்அப்ல இருக்கு. இப்ப Facebook நான் கேன்சல் பண்ணி விட போறேன். ஏன்னா நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க பாருங்க. இப்ப இந்த நம்பர் நான் ஹேக் பண்றேன் இல்லையா பாருங்க, உங்க நம்பர் தானே. சரி, இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனையா? உங்களுக்கு கிடக்குறீங்க. நான் என்ன வம்பளுத்த உங்ககிட்ட நோய் பேசிட்டு இருக்கீங்க. உங்க வீட்டுல எல்லாத்தையும் கொஞ்சம் சத்தம் படாம இருக்கு சொல்றீங்களா? ஆமா, அவங்க மண்டிக்கு ஏறி போய் கிடக்குறாங்க. ஏன் நீங்க பேசும்போது அவங்களுக்கு மண்டிக்கு ஏறுது? குடும்பத்துல பிரச்சனை உண்டாக்குறீங்க தானே, சந்தோஷம் தானே உங்களுக்கு? காயத்ரி, ஒரு நல்ல பையனை பார்த்து இந்த மாதிரி பேசலாமா? நீங்க நல்ல பையனா? ஆமா, குடும்பத்துல இப்ப குட்டை குழப்பிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உதவி செய்ய வந்திருக்கேன். எனக்கு உதவி செய்ய நீங்க யாரு? அம்மா வந்துட்டாங்களா கிட்ட? உங்களுக்கு நல்லா ஏச போறேன்னு சொல்றாங்க. கொடுங்க, அவங்ககிட்ட பேசி பாப்போம். சரி, அவங்க வயசானவங்க, அவங்க நோடாதீங்க. சரி, இப்ப என்ன கூட பார்ட்னர் சேர்ந்து இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணி உங்களை பார்ட்னரா சேர்த்துக்குவேன். பிசினஸ் பண்ணுங்க, அக்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க. செஞ்சு உங்க இதுல நான் காசை போடணும். அப்புறம் நம்ம லோன் எடுப்போம். லோன் நீங்க போய் எடுங்க போங்க, நான் வர மாட்டேன். லோன் விசிட்டுக்கலாம். அப்புறம் எப்படி பிசினஸ் பண்றது? ஐயோ, நீங்க யாரு? ஏன் நொய்னு இருக்கீங்க? ஐயோ, என்ன ஐயோ கழிச்சுக்கிட்டு இருக்காரு. சரி, நான் திரும்பி வந்து உங்களை நேரா பாக்குறேன். வீட்டுல நேரா பாக்க போறீங்களா? வர சொல்லு, வர சொல்லு. அத்தை வீட்டுக்கு வர சொல்றாங்க. அத்தை சொல்றாங்களா? அத்தையை கூப்பிடுங்க, பேசுவோம் அத்தை கிட்ட. அத்தை போயிட்டாங்க.
அத்தைக்கு ஒண்ணும் முடியல, பார்ட்னர் ஆயிட்ட பிறகு அவர் வச்சுக்கிறேன் எல்லாத்தையும். எடுத்தோடனே இது எப்படி இருக்குன்னு கேளு, அப்புறமா கேட்காது அப்படின்னு. என்னது? அப்பயே சொன்னாங்க என்கிட்ட, எடுத்தோடனே இது எப்படி இருக்குன்னு கேளு, அப்புறமா கேட்காதுன்னு. இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு காயத்ரி? சூப்பரா இருக்கு. இது எப்படி இருக்கு?